நாகராஜா, உன் கருணையால எனக்கு கிடைச்ச சக்திகள் கர்ப்பம் தரிக்கிறதுனால போயிடும்னு தெரிஞ்சாலும் தவிர்க்க முடியாத சூழ்நிலையால இந்த முடிவை எடுக்க வேண்டியதாயிடுச்சு. அந்த மந்திரவாதியை அழிச்சு என் பழிய தீர்த்துக்கிறதுக்கு இனி எனக்கு இருக்கிற ஒரே துணை என் புருஷன் கிட்ட இருக்கிற தைரியம் தான். என் வாழ்க்கையோட லட்சியம் நிறைவேறணும்னு என்ன ஆசீர்வதிங்க. ஓமதாமினி, காமதாயினி, மகாபூத மகிழேஸ்வரி, கருணை புரிவாய் கபால மாலினி, கற்பக காமினி, சர்ப்ப சர்ப்போபவ சர்ப்போபவ. போ, உனக்கு எதிரி இல்லை. இந்த பௌர்ணமி நிலவொளியில் விளையாடுகின்ற ஒரு பாலகனை கடித்துக் கொன்று விடு. ஒரு பாலகனை கொல்வது எதற்காக குருதேவா? அந்த மந்திர சர்ப்பம் பாலகனை கொன்றால் அவனை கொன்றது மானிட உருவில் இருக்கும் நாகமோகினி என்று நம்பி மக்கள் அவளை கொன்று விடுவார்கள். ஆஹா, என்ன தந்திரம், என்ன தந்திரம்! ஜெய் ஜலகண்டேஸ்வரா ஜெய்! வீட்டுல இருக்கிற கதவு ஜன்னல் எல்லாத்தையும் மூடிட்டேன். போனா அந்த மெயின் வாசல் வழியா தான் போகணும். அத கூட மூடிட்டேன்னு சொன்னீங்களே, என்னமோ நீங்க சந்தேகப்பட்டு ஏன் தூக்கத்தையும் கெடுக்கிறீங்க? பேசாதீங்க, மேல ஏதோ சத்தம் கேட்கிற மாதிரி தெரியுது. என்னாச்சு? பாம்பியா? அவர் வீட்ல இருந்து வரணும்ல. யாருது? இவன் முனிசாமி மகன்ல. என்ன நடந்ததுங்க? பாம்பு கடிச்சிருச்சு. டாக்டர் இருக்காரா? இப்பதான் டாக்டர் உங்க வீட்டுக்கு போறாருங்க. ஓ, அப்படியா? இவனை ஜாக்கிரதையா பாத்துங்க. நான் போய் டாக்டரை கூட்டிட்டு வரேன். சரிங்க. வாங்க. என்ன என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சுன்னா, நாங்க பாத்துக்கிட்டு இருக்கப்பவே அத்தை, அத்தைக்கு என்னாச்சு? ஒண்ணும் இல்லைங்க, ஏதோ பாம்பு பார்த்து பயந்துருக்காங்க. வாட் ஹேப்பன் டாக்டர்? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, 5 நிமிஷத்துல சரியாயிடும். நீங்க உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வரணும். என்னாச்சு? ஒரு பையனை பாம்பு கடிச்சிருச்சு. அப்படியா? வாங்க. பிரயோஜனம் இல்ல சேகர் தம்பி, இந்த பையன் இறந்து போயிட்டான். ஐயோ மகனே,